ஜெலன்ஸ்கியே சில சமயம் டயர்ட் ஆயிடுவாரு. எது இந்த யுத்தத்தை நம்மனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அடப்பாவி மனுஷன், அந்த மனுஷன் எப்ப டயர்டாடா அப்படின்னு கேட்க கூடாது. சில சமயங்கள் டயர்ட் ஆகும்போது பிரிட்டன் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரும். அந்த திட்டம் ஜெயிச்சுச்சா அப்படின்னு கேட்டா, ஜெயிச்சா யுத்தத்துல கொஞ்சமாச்சும் மைலேஜ் எடுத்திருக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தடவையும் பல்ப் தான். அப்படி என்ன திட்டம், எப்படி பல்ப் வாங்கினாங்கிறத பார்க்க போறோம். அதே சமயம் இந்த ஜெலன்ஸ்கியே பயப்படுற அந்த ஒரு சம்பவம், அதாவது அப்படி சூழ்நிலை எங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டா எப்பயுமே வரும். என்ன ஒண்ணு படார்னு எவனாச்சும் உள்ள வந்து கிளச்சு விட்டுருவாங்க. அதே போலதான் இப்ப எதனால வந்துச்சு அப்படின்னா, ஏலே நீ ரஷ்யாக்குள்ள போய் என்னத்தையாச்சும் தொட்டு வைக்கிற, டீப் இன்சைடோ இல்ல ரஷ்யாவோட பார்டரோ, ஆனா அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்ல, எங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படியே நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்களை யுத்த காலத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்களாட்டுக்குன்னு எப்பவாச்சும் அமெரிக்கா சொல்லும். அப்பல்லாம் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பயம் வந்துரும். ஐயையோ! என்ன இப்படி சொல்ட்டாய்ங்க? ஏன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரமே இதான். ரஷ்யாவுக்குள்ள என்னால தாக்க முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அஸ்திரம். சில சமயம் ஐரோப்பாவே சொல்லும், ரஷ்யாவுக்குள்ள தாக்காத அப்படின்னு. அமெரிக்காவை பொறுத்தவரை இப்ப எப்படி வரவு செலவுல இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வேண்டா வெறுப்பா தான் யுத்தத்தை நடத்துற மாதிரி வெளியில காட்டிக்கிறாரு. உள்ளுக்குள்ள மிகப்பெரிய வில்லத்தனம் இருக்கு. அதை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்ப அந்த வேண்டா வெறுப்புக்கு எனக்கு வேண்டாம் போடா அப்படின்ட்டாரு. அதை காலையில விரிவா பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்ப என்ன ஆச்சு இவருக்கு? எப்பயுமே அமெரிக்கா கொஞ்சம், ஐரோப்பா கண்டுக்காது. அமெரிக்கா திடீர்னு கண்டுக்காது, ஐரோப்பா கொஞ்சம் ஆரம்பிக்கும். எது இந்த விவகாரத்துல, இந்த பர்ட்டிகுலரா இவரு ரஷ்யாவுக்குள்ள செய்யற சேட்டை, ரஷ்யாவுக்குள்ள தாக்குதலோ இல்ல பார்டர் ஏரியால தாக்கும் போதோ. இந்த தடவை அமெரிக்கா லைன்லே இல்ல, போடான்ட்டு போனை வச்சுட்டு போயிட்டாரு. ஐரோப்பா நீ தாக்கவே தாக்காத, இனிமே ரஷ்யாவுக்குள்ள எந்த தாக்குதலையும் நடத்தாத, அப்படி நடத்துன அப்படின்னா எங்களை யுத்தத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க எல்லாட்டுக்கு. அதனால இந்த முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்து. எங்களை தள்ளி விடுறது ரெண்டாவது. அதான் முத பிரச்சனை. இருந்தாலும் ரெண்டாவது நல்லவனுங்களா மாறிடுவாங்கல்ல சில சமயம், அப்படி வெளி பார்வைக்கு. சத்தியமாவான்னு கேட்கக்கூடாது, வெளி பார்வைக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன். நீ செய்யற சம்பவம் இத்துணூண்டு தம்மா துண்டு சம்பவத்தை ரஷ்யாவோட பார்டர்ல செய்யற பதிலுக்கு ரஷ்யா ஒட்டுமொத்த உக்ரைனையும் கிளச்சு போட்டுருது. அதுவும் இப்பெல்லாம் வார கணக்குல கிளச்சு போடுறாங்க. என்னடா அவ்வளவு பெரிய அடி குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு செஞ்சான்ல அதுக்குதான். அதுக்கு தானே நேத்து பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பூரா பதிலடி தான் போ அப்படிங்கிற மாதிரி கிளச்சு போடுறாங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டு இனிமே தொடாத அப்படின்னு சொல்லிட்டார்கள். அவர்கள் தொடாதன்னு சொல்லி தொட்டா ஆயுதம் தர மாட்டாங்க. அப்ப முடிஞ்சிரும். தொடவே முடியாது. அதுக்கு பதிலா யுத்தத்தையே நிறுத்திட்டா, இப்படி ஜெலன்ஸ்கி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் த கிரேட் பிரிட்டன் உலகத்தையே ஆண்டோம் அப்படிம்பாங்க. எப்படி ஆண்டோன்னு சேர்த்து சொல்றா அப்படின்னா ஓடி போயிடுவாங்க. காரணம் எங்க யுத்தம்லாம் போட்டு இவனுங்க கிழிக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள போய் சகுனி வேலையை பார்த்து அப்படியே உட்கார்ந்துக்கிட்டாங்களே தவிர, ஏதோ யுத்தம் போட்டு கிழிச்ச மாதிரி பேசுவாங்க. இப்போ பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் யுத்தம் போட்டாங்க. இந்த பையன் அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட சகுனி பையன் இப்ப என்ன பண்றான் அப்படிங்கறதா. இப்ப மட்டும் கிடையாது, அப்பப்ப இந்த ரஷ்ய விமான கடத்தல் அப்படின்னு ஒரு நாடகத்துல ஈடுபடுவாங்க. ரொம்ப ஆக்டிவாவே ஈடுபடுவாங்க. கடைசியில பல்ப் ஆயிரும். காரணம், ரஷ்யாவோட விமானி யாராச்சும் ஒரு விமானிய போய் பிடிச்சிடுறது. பிடிச்சு உனக்கு அது தரேன் இது தரேன், விமானத்தை மட்டும் அப்படி தூக்கிட்டு வந்து நேட்டோ பேஸ்ல இறக்கி விட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பல்கா டீல் பேசுவாங்க. அவனுங்களும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அப்படி பறந்து டேக் ஆஃப்லாம் எடுத்துட்டேன், பறந்துட்டேன், பேஸை தயார் பண்ணி வைங்க அப்படின்னு இவனுங்க எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு ரஷ்யாக்குள்ள இறங்கி ஒட்டுமொத்த கதையும் ஒப்பிச்சு தள்ளிடுவாங்க. ஒப்பிக்கிறதுனா சும்மா மட்டும் கிடையாது. அங்கிருந்து வந்த தகவல் பரிமாற்றம் எல்லா ஆடியோவெல்லாம் தூக்கி போட்டு இந்தா வச்சுக்க சாப்பிடு அப்படின்னு ஒட்டுமொத்த ஏஜென்சிக்கு டெலகிராம் சேனல்லையும் தட்டி விட்டுருவார்கள். அப்படிதான் இப்ப ரஷ்ய விமானத்தை தூக்கறக்கான ஒரு திட்டம் போட்டிருக்காரு. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீ விமானத்தை மட்டும் எடுத்துட்டு வா, 1 மில்லியன் தரேன், அது போக ஐரோப்பால ஒரு சேஃப்டியான ஊர்ல உன்னைய செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஐரோப்பாவுக்குள்ள எங்கிட்டு சேஃப்டியா ஒழிய முடியும்னு தெரில, நமக்கு தெரில. மேபி பெரிய மனுஷருங்க ஏதாச்சும் இடம் வச்சிருக்கலாம். இல்ல, அதுல லோட் பண்ணப்பட்ட மிசைலோட தூக்கிட்டு வந்துறேன் அந்த ஃபைட்டர் ஜெட்டை, உனக்கு 3 மில்லியன் தரேன் அப்படின்ட்டாங்க. அப்பயும் ஐரோப்பாக்குள்ள சேஃப்டியான இடம் உண்டு. கூட வேற எதுவும் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. காரணம், 1 மில்லியன் 3 மில்லியன் ஆயிருச்சே அப்படிங்கறக்காக. இப்படி ஒரு பக்காவான டீலை போட்டிருக்கார்கள். பைலட் எல்லாத்துக்கும் ஓகே டபுள் டீல் அப்படின்னு சொல்லி ஒயினெல்லாம் உடைச்சு கொண்டாடி இருப்பார்களாட்டுக்கு. நமக்கு தெரியல, அவர்களும் சொல்லல. இருக்கலாம். கடைசியில வழக்கம் போல டேக் ஆஃப் ஆகி யூ டர்ன் போட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டார்கள். இவர்களுக்கு மறுபடியும் பல்ப் வாங்கின மாதிரி ஆகி போச்சு.
ரஷ்யா இத அறிவிச்ச உடனே பிரிட்டன் என்ன சொல்லிருச்சு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உக்ரைன் யுத்தத்துல எப்ப பார்த்தாலும் ரஷ்யா எங்கள குத்தம் சொல்றதே வேலையா இருக்கு. இத ரஷ்யா மாத்திக்கணும். ரஷ்யா எங்கள தவறா புரிஞ்சிருக்கு அப்படின்டாய்ங்க. நல்லவன் மாரியே பேசுறியேடா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா பல்ப். செலன்ஸ்கி எப்பல்லாம் பயப்படுறாரோ, இந்த மாரி நாடகத்து மூலியமா பெரிய அளவுல நமக்கு இன்னமும் ஹோல்டு இருக்குன்னு காட்ட ட்ரை பண்ணுவார்கள். கடைசியில பல்ப் வாங்கிருவார்கள். இப்ப பல்ப். இதுக்கடுத்து ஜெலன்ஸ்கிக்கு இந்த கொஞ்சம் அப்படி லேசுவாசா போனதுல பயம் போயிருக்கும். திருப்பி ஆட்டத்த ஆரம்பிப்பாரு. ஆனா ரொம்ப நாள் தொடர முடியாது. ஏன்? அதான் காலையிலேயே ட்ரம்ப் சொல்லிட்டாரே, இனிமே நான் விக்க தான் போறேன். எதுவும் குடுக்க போறது இல்லைன்னு. அப்புறம் எங்கிட்டு தொடர்றது? அதனால வாய்ப்பில்ல. உக்ரைன் யுத்தத்தோட அடுத்த அப்டேட்ல மீண்டும் சந்திப்போம்.